நன்றி ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் உன்னத தேவனுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வார வெள்ளிக்கிழமைக்கு நம்மை அன்போடு கூட அழைத்து வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அவருடைய கருத்துல, ஆவியானவருடைய கருத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 143வது பாடல், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நம்ம எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். 143 எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஊற்றுமையா உம்முடைய வல்லமையை ஆண்டவரே, தாகத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்தலோடு கூட 143வது பாடல் நம்ம எல்லாருமாய் எடுத்து நம்ம பாடுவோம். தேவனை துதிப்போம், ஆராதனை செய்வோம். தேங்க்யூ லார்ட். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். வாற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். கட்டிப்பாடு எல்லாருமாய் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, மோசமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக்கி உரைக்க வேண்டுமே. மாற்றமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் நிறைவாக்கி உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு கூட காத்திருக்கிற நாம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியின் துணைக்காக நாம வேண்டி நாம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளையும், பேர பேத்தி பிள்ளைகளையும், சொந்த பந்தங்களையும், நண்பர்களையும், இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களையும், சகோதரர்களையும், சிறு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம ஸ்தோத்திரம் பண்ணி இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே.
சொல்லுங்க கோடி கோடி நன்றி. எல்லாரும் சொல்லுங்க கோடி கோடி நன்றி ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க கோடி கோடி நன்றி ஆண்டவர். மத்தியான வேளையில எங்களை சுகபலத்தோடு கூட அழைத்து வந்தீரே. நடக்க முடியாத சூழ்நிலையில கூட எங்க எல்லாரையும் நீர் அழைத்து வந்தீர் ஆண்டவரே. எங்களை நடக்க வைத்தீர் ஆண்டவரே. காலையில எழுந்திருக்க வைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே காலையில சுவாமி இந்த நாளில ஜெபிக்க முடியாது. எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு துதித்து ஆராதித்து அநேகருக்காக ஜெபிக்க ஆண்டவரே. எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சுவாமி ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்ப தேவைகளை கூட சந்திங்க ஆண்டவரே. சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதித்து எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாகத்தோடு கூட உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாருடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவரே. உடைய தண்ணீரை எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் வறண்ட நிலத்தில இருந்தாலும் இந்த வறண்ட நிலங்களிலே வீடுகளிலே வாழ்க்கையில ஆண்டவரே ஆறுகளை உண்டாக்குகிறதற்காய் நன்றி. சமாதானத்தை உண்டாக்குகிறதற்காய் நன்றி. சந்தோஷத்தை உண்டாக்குகிறதற்காய் நன்றி. செழிப்பை உண்டாக்குகிறதற்காய் நன்றி. ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறதற்காய் நன்றி. எல்லா தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி. என்னுடைய குற்றங்கள் குறைகள் விருதல்கள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் மன்னித்து பரிசுத்த ஆவியானவரே துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெப நேரத்துல துதி நேரத்துல ஆராதனை நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை நீ செய்வீரா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க எல்லாருமே ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைக்காக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு துதியோடு கூட தேவனை ஆராதனை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. தேவன் தானே இந்த நன்னாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் ஊற்றுமையா வந்தமை நாளிலே அவனுடைய ஆவியே இல்லாமல் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால வாழவே முடியாது இல்லைங்கம்மா. ஆகவே வருகை தந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். ஆகவே இந்த வேளையிலே தேவன் தாமே நம் மத்தியில் பெரியவராய் இருந்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5:8. எபிசியன்ஸ் 5:8 படிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எஸ், thank you Lord, thank you. ரொம்ப அருமையான வசனங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முன்ன நம்ம சொல்லலாம், முன்னெல்லாம் நான் வேதத்தை படிச்சது இல்லை. நான் ஈவந்தோ நான் ஒரு கிறிஸ்துவலா இருந்தாலும் வேதத்தின் மகத்துவங்கள் எனக்கு தெரியாது. முந்தி வாழ்க்கை நம்மது அப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கத்திலே ஒரு பக்தர் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நமக்கு யாருக்குமே அந்த நாட்களில தெரியாது. அது எப்போ? முந்தின நாட்களில. இப்ப பாருங்க என்ன சொல்ல அழகான வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நாம் உணர்ந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க வாழுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் ವಚನ 8 ಹೀಬ್ರೂ 5:8 ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪಡಿಪಾ. ನೀವು ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಾಗಿದ್ದೀರಿ, ಆದರೆ ಈಗ ನೀವು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ದು ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಿ. ಬೆಳಕಿನ ಫಲವು ಉಪಕಾರದಲ್ಲಿಯೂ ನೀತಿಯಲ್ಲಿಯೂ ಸತ್ಯದಲ್ಲಿಯೂ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. Praise God, hallelujah. என்ன அழகா கன்னடல நம்ம சகோதரி படிச்சாங்க. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்களா? நீதியிலும் நியாயத்திலும் உண்மையிலும் நடப்பார்கள் என்று அழகா அந்த கன்னடத்தில் இருக்குது. இப்ப இங்கிலீஷ்ல சிஸ்டர் படிங்கம்மா. தமிழ் எடுத்துட்டீங்க, சரி படிங்க, தமிழ்ல கூட படிங்க. முற்காலத்தில்
நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நான் வெளிச்சத்திலே இருக்கிறேன் சொன்னாக்கா எப்படி நடந்துக்கணுமாமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமாம். ஆகவே இந்த நாள் முழுதும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க நாம் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இதே ஜெபத்தொட்டை செய்தியை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆராதனை பாடலாக பாடல் 144, யோசனையில் பெரியவரே ஆராதனை உமக்கே, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை என்று சொல்லி இந்த பாடல் புஸ்தகத்திலே 144வது பாடல். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. தேங்க்யூ லார்ட். நன்றி. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் பிடிவெளியே ஆராதனை ஆராதனை, ஓசானா. நம்மளே நாம் ஒப்பு கொடுப்போம் ஆராதனை பகுதிகளில். ஓசானா என்று சொல்லி உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஓசானா என்று சொல்லி ஆராதிக்கிறேன். ஓசானா தேவி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினந்தோறும் கேட்பவரே உமக்கு ஆராதனை ஆமென் ஆராதனை, ஓசானா ஓசானா ஆமென் ஆமென் ஆமென், உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா, பரிசுத்தரே
கண்கள் மூடி கரைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கு 2 பேர் 3 பேர் எண்ணாமத்தை கூடுகிறீர்களோ அங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிமிஷம் இந்த நாள் நமக்கு நெக்ஸ்ட் டைமோ நெக்ஸ்ட் காரியங்களை கிடைக்குமே என்று தெரியாது. ஆகவே இன்று தேவன் எனக்கு கொடுத்த நன்னாளாய் ஒரு கிருபை நாளாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கிறபடியாலே நாம் தேவனை துதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே வார்த்தைகளை சொல்லி சொல்லி தேவனை ஆராதனை பண்ணுங்க. என்னென்ன அழகான வார்த்தைகளை கண்மணி போல காப்பவருக்கு ஆராதனை, கழுகுக போல சுமப்பவருக்கு ஆராதனை, சிலுவையினால் என்னை மீட்டவருக்கு ஆராதனை, சிறுகுகளால மூடுகிறவருக்கு ஆராதனை, வழிகாட்டுகிறவருக்கு ஆராதனை, ஒளியா இருக்கிறவருக்கு ஆராதனை, தேடி வந்தீரே உமக்கு ஆராதனை, தினந்தோறும் தேற்றுகிறவரே உமக்கு ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லி அப்படியே துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி சப்பா. எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ. நன்றி 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 சப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்வதுண்டு, ஏசப்பா என்னோடு இருந்தா போதும். ரொம்ப வேதனைகள் கலக்கங்கள் போராட்டங்கள் தான். ஐயோ எனக்கு யாரும் வேணாம், ஏதாவது ஒரு ஜபத்துல போய் உட்கார்றேன், நான் எனக்கு ஆறுதல் அங்க கிடைக்கும், எனக்கு அவர் ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாள்ல கேட்ட இந்த ஸ்டே வித் ஜீசஸ்ல கேட்ட வசனத்தின்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் பிள்ளையாக நாம் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படின்னா என்னமா செய்வாங்க? நீதியில் இருப்பாங்க, பரிசுத்தத்தில் இருப்பாங்க, உத்தமத்தில் இருப்பாங்க, தேவனுடைய கட்டளையெல்லாம் கைப்பிடிக்கிறவர்களா இருப்பவர்கள்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்கிறது. ஆகவே ஒரு அடிப்பாடலை பாடி அநேக கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். கைகள் இருக்கிற புத்தகத்தை 167வது பாடல். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னுள்ள என்ன பண்ணுதாமா? துள்ளுதான். அது என்ன துள்ளி என்ன பண்ணா? நன்றி சொல்லுதான். அந்த பாடலை பாடி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அநேக கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 167வது பாடல் 167. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல். இயேசு இயேசு என்னோடு ஆமென் இருப்பதை நினைச்சுதான் என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லலா கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல். பகமை பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுக சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றும் அம்மா, பாடுக சிலுவை எல்லாம் இனிமைய தோன்றும் அம்மா. அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமானும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா.
மறையுதாமா, எப்போ மறையுதான் ஆண்ட சமூகத்தை நம்ம கூடும்போது ஒரு நிம்மதி. எவ்வளோ வேலைகள்லாம் செய்து வந்துட்டு எத்தனையோ களைப்புகள் இருக்கும். ஆண்ட சமூகத்துல உட்காரும் போது நான் எப்பவும் அப்படித்தான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு உங்க சமூகத்துலதான் ஆறுதல் ஆண்டவர், உங்க சமூகத்துல தான் எனக்கு நிம்மதி ஆண்டவர். கொஞ்சம் வெளியே போனா வேலைகளுக்கு ஒரு நாள் முழுதும் வேலை இருந்தேன். ஆனா ஆண்ட சமூகத்துல பாருங்க, நம்ம எதையுமே நினைக்காதபடிக்கு அப்பாவை மாத்து துதிச்சு நின்றா உன் உள்ளத்துல என்ன ஓடி இருக்குது, துக்கமா, கண்ணீரா, வேதனையா, மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற காரியமா, இதுதான் அந்த சமூகத்துல நினைக்கணும். தவிர ஐயோ இதனாச்சு அதனாச்சு இதெல்லாம் பிசாசு கொடுப்பான். நல்ல காரியங்களா தேவன் நமக்கு மனதில் வைப்பான். சிந்தனைகளை கொடுக்கறதெல்லாம் பிசாசு செய்வான். ஆக்குவதற்கெல்லாம் செவி கொடுக்காம இந்த கொஞ்ச நேரத்துல மத்தவங்களுக்காக ஜெபிப்போம், நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கண்களை மூடலாம். அந்த சமூகத்துல இந்த ஆன்ம கண்களை மூடினாதான் மனக்கண்களிலே தேவனை பார்க்க. இந்த மனக்கண்களிலே என்ன காரியம் நம்மோடு கூட பேசுறாரு சாமுவேலுக்கு தேவன் அப்படிதான் சொன்னான். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஓடி போனான். அது போல நம்மையும் தேவன் அழைப்பார், அவர் பணிக்கென்று அழைப்பார். நம் குடும்பங்களில யாரெல்லாம் மனம் திரும்பாத இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்க ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு ஜெபத்தின் வழியாக தேவன் அவர்களை ரட்சிப்பார். வேதத்தை எடுத்து படிக்கும்படிக்காக தேவன் மாற்றுவார். உலக காரியம் நம்ம பிள்ளைகளை சூழ்ந்திருக்குது, அவனுக்கு ஒரு திரை போல இருக்குது. தேவனை தேடுகிறது இல்ல, ஒரு திரை போல பாவங்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. என் கூட பிறந்தவங்க தேவன் அறியாத இருக்கிறாங்க, என் பிள்ளைகளும் வசனத்திற்கு கீழ்ப்படியாத இருக்கிறாங்க, என் கணவன் குடி போதத்துக்கும் மயங்கி கிடைக்கிறாரு. எல்லாவற்றில் இருந்த மாற்றமே என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். ஜெபம் பண்ணலாமா? அப்ப இந்த வேளையில முதலாவதாக கிவ் தேங்க்ஸ் பண்ண போகிறோம் ஆண்டவர் தரத்துல. அதுல முக்கியமாக போன வாரத்துல நம்ம ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகவே அந்த அற்புதத்திலே ஒரு அற்புதம் சகோதரர் தாய்மார் கேத்ரின் என்ற ஒரு தாயாருக்காக நம்ம ஜெபித்தோம். அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருந்து அவங்க பரிபூர்ண விடுதலையை தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆகவே கரையில தட்டி நமக்கு இந்த நன்மைகளை செய்த தேவனுக்கு கரையில தட்டி நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த நாட்களிலே மகள் ரேச்சல், அந்த மகளுக்காக கூட நம்ம ஜெபித்தோம். வாலிப மகள், அவளுக்கு கண்டினியூஸா ஃபீவர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மகளுக்கு கூட தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இன்னுமா இருக்கிற ஹெல்த்ல இருக்கிற விஷயம் எல்லா இஷ்யூக்களையும் தேவன் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக கூட கரையில தட்டி நாம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அடுத்ததாக இந்த வாரங்களிலே பர்த்டே மற்றும் வெட்டிங் டே கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரின் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அதில் விசேஷமாக 13ஆம் தேதி மகன் ஆல்பர்ட் பீனா அவங்களுக்கு அவங்க ஒரே மகனாக ஆரோன், அந்த மகனுக்கு இருக்கிற பர்த்டேயே கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகனுக்காக நம்ம கரைகளை தட்டி ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி மகனை வாழ்ந்தோம். அதே நாளிலே மகள் பெனிட்டா மற்றும் ராஜு அவங்களோட திருமண நாள் இருக்குது. தேவன் அந்த மகளை கூட ஆசீர்வதித்து அளவில்லாமல் அந்த பிள்ளை தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகனுக்காக நம்ம ஸ்தோத்திரித்து ஹாப்பி வெட்டிங் டே என்று சொல்லி கரைகளை தட்டி நாம் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இன்னும் ஆன்லைன்ல உங்க மத்தியில யாருக்காவது பர்த்டே திருமண நாள் இருந்தா அவங்க பேரை சொல்லி ஆண்ட சமூகத்துல வெய்யுங்க. கர்த்தர் அந்த பேரை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையில ஜெபிக்கிற ஜெப கருத்துக்களுக்காக நம்ம கடந்து செல்ல போகிறோம். முக்கியமாக ஊழியக்காரர்களுக்காகவும் வேதத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு பாதிரிமார்களுக்காகவும் கன்னியஸ்திரிகளுக்காகவும் ஆர்ச் பிஷப்புகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரும் உன் பணிக்கு என்று அழைத்து வந்திருக்கிறேன். இந்த பணி ரொம்ப சுலபமா கிடைக்காதுங்க. நிறைய பேர் இதற்காக போராடலாம், எப்படியெல்லாம் நடந்துக்கலாம். ஆனா என்ன தெரியுங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமா முடியத்துல அந்த பாதையிலே கடந்து தொடர்ந்து போக முடியல. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை கொண்டு வருவார், நீதியின் பாதையில நடத்துவார். ஆகவே உங்கள் கண்களை முடிய சப்பா, நாங்கள் செல்லுகிறதான ஒவ்வொரு திருச்சபைகளும் சபைகளும் இருந்து உருவாக்கி எங்களை பலன் நடத்தின ஒவ்வொருவர்களுக்காக ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜாப் பண்றீங்களா? தேங்க்யூ லார்ட். ஆமா, ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனர்களுக்காகவும் கூட பிறந்தவர்களுக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் அந்த ஊழியர்கள் யாராலும் தடைப்படக்கூடாது. ஆமென் ஆமென். Thank you Lord. Thank you Jesus. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சேனைகளின் தேவனே, எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் சமூகத்துல வைக்கிறோம் ராஜா.
ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. Thank you Jesus. நன்றி 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 தகப்பனே. அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைகளை எடுத்து நடத்தும் போது தேவைகளை சந்திங்க. அவங்க ஊழியத்தை கடந்து போகும்போது மனைவியாலோ பிள்ளைகளாலோ குடும்பங்களினாலோ எந்த ஒரு உபத்திரம் வராதபடிக்கு ராஜா அந்த ஊழியக்காரர்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது மனம் மாறட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாதையில வழிநடத்துங்க ராஜா. என் கர்த்தர் சீக்கிரமிக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா அற்புத நாமத்தில் எல்லா ஊழியர்களும் இந்த கருத்துல பூக்க ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. எஸ் 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 நம்முடைய அன்றாட ஜெபத்துல அந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஏனென்றால் அவங்க தேவன் கிட்ட தான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வராங்க. அவங்களுடைய வேதனைகளோ வியாதிகளோ எதுவுமே அவங்க பொருட்படுத்துறது ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க. உங்க பணிக்கு இன்று நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்றாங்க. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே ஹெல்த் இஷ்யூல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜாப் பண்ண போகிறோம். ஜெசியம்மாக்கு இருக்கிறதான முட்டி வலிகள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். சகோதரி சுந்தரிக்கு முட்டி வலிகள் இருந்து விடுதலை கொடுக்கணும். இது அவங்களுக்கு இந்த நாட்கள்ல அசிடிட்டி ஆகி அந்த மக்கள் படுகிற எல்லாவித காரியங்கள் கர்த்தர் மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதே போல சகோதரி மேரிக்கு நல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கணும். அதே போல நம்மத்துல இருக்குதான மேரி மணி அவங்க கூட கால்களில முட்டிட வலி அவங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தரிசனமாக்க இருக்கிறதான எல்லாவித காரியங்களை கர்த்தர் இம்மட்டுமாய் கொடுத்திருக்கிற சுகங்களுக்கு நன்றி சொல்லி இன்னும் அவங்களுக்கு இருக்கிறதான அந்த மூச்சிலிருந்து கர்த்தர் அந்த தாயாரை ஆசீர்வதிக்கணும். அதே போல ஜெயநாயகி என்ற தாயாரை நம்ம ஆண்ட கருத்துல கொடுக்க போகிறோம். அந்த அம்மாவுக்கு கூட தேவன் போதுமான கிருபையை கொடுக்கணும். அவங்க எண்ணங்கள்லாம் குடும்பங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற மகோ மற்றும் மருமகன் தேவனை அறிகிற அறிவு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜாப் பண்ண போறோம். இதோ ஆண்டவர் தானே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தர் பெரியவர். அவர் மகா பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே உங்களிலே ஏதாவது எங்கேயாவது வியாதிகள் பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஏசப்பா ஒரு விசியா எங்களை தொடுங்க என்று சொல்லி நம்ம சகோதரி கேத்ரின் அவங்களுக்காக கூட ஜாப் பண்ண போறோம். தேவன் அந்த சகோதரி அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க முழு குடும்பங்களை கர்த்தர் தொட வேண்டும். சகோதரி ஜாக்லின் அந்த தாயாரை ஆசீர்வதிக்கணும். அந்த தாயார் தனியா இருக்கின்ற வேலையெல்லாம் தேவன் துணியா இருக்க வேண்டும். அந்த குடும்பங்களுடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கருத்துல கொடுக்க போகிறேன். ஏசப்பா நீர்தான் எங்க வீட்டின் தலைவர் ஆண்டவரே. நீர்தான் எங்களை காப்பவர் ஆண்டவரே. நீர்தான் எங்களை அரவணைக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் குறித்து முக்கியமாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களை நினைச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ்ல போறவங்களை நினைச்சுக்கலாங்க. இதோ இந்த நாட்களில் ஆபரேஷன் தியேட்டர் இருக்கிறவங்களை நினைச்சுக்கலாம். நிறைய பேர் எனக்கு பிளட் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன் வரட்டும். நிறைய பேருக்கு பிபி சுகர் தைராய்டு கேன்சர் ஜுரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகங்கள்ல ஸ்கின் அலர்ஜி எல்லாவற்றிலிருந்தும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து ஜாப் பண்ணலாமா? எல்லாருமா எங்கெங்கெல்லாம் உங்க வழிகள் இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ ஏசப்பா என்னை தொடுங்க என்று சொல்லுங்க. சொல்லுங்க வாயை திறந்து ஜாப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமா தேங்க்யூ 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 சொல்லுங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாகங்களும் தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னாரே அந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளலாம். ஏசப்பா என் பலவீனங்களை பாருங்க. என் நரம்புகளை தொடுங்க. என் எலும்புகளை தொடுங்க. என் கால் வலிகளை பாருங்க. உன் சமூகத்துக்கு வர தடைப்பட்டிருக்கிற இந்த கால் வலிகளை இயேசுவின் நாமத்தினாலே பாருங்க தகப்பனே. நான் ஸ்டெப்ல ஏறுதுக்கு எழுதுக்கு பலனை தாங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. ஏசப்பா நிச்சயமாய் இந்த ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த பலவீனங்களுக்காக இந்த ஆன்லைன்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு நபர்களையும் தொடுங்க ஆண்டவரே. இந்த திரைக்கு பின்பாக இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. கண்ணீரெல்லாம் தொடைங்க ராஜா. அதுவரை எத்தனை வருஷங்களாக மாத்திரைகளை போட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் ஆகாதபடிக்கு இசையா உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. என் தேவரே நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனர்களை என் கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.
நம்முடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை அந்த கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு நல்ல வேலைகளுக்கு வேணும் என்று சொல்ற பிள்ளைங்க, எல்லாவற்றும் முடித்து எனக்கு ஒரு நல்ல வரன் வேணும் என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, எல்லா வாலிப பிள்ளைகளும் அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். கர்ப்பக்கணிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நினைவு கொடுக்கிறார். நம் கையில தேவன் எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த கருத்துல சொல்லுங்க. ஏசப்பா, என் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் மகனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் மருமகனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மருமகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் சம்பந்தி உறவுகளை ஒப்பு கொடுக்கிறேன். இவங்க எல்லாம் யாரெல்லாம் உங்க தேடாத இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்க சமூகத்தை தேடட்டும் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்காய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆண்டவரே, மகன் வினோதுக்கு நல்ல ஒரு படிப்பு ஞானத்தையும் வேலை விவேகத்தையும் கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஜான் பிரீத்தமுக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தர் ஏற்ற துணியை வைக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சஞ்சய் படிப்புகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாவுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிச்சு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே செகண்ட் பியூசி நடக்கிறதான ஆண்டவரே எக்ஸாமினேஷனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. டிகிரி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, கர்ப்பத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் கர்ப்பங்களை கர்த்தர் தொடுவீராக ராஜா. என்ன அசூசி இருக்கிறதோ எல்லாம் வெளிமாற்றுங்க ஆண்டவரே. வெளியே கொண்டு வாங்க இயேசு சுவாமி. கர்த்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்த கனியினாலே நீ நிரப்புகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசப்பா, நன்றி. வேலை இல்லாம தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்க ஆண்டவரே. சின்ன சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. காய் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மேஷன்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெயிண்டர்ஸ்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, லேபர் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, நீரே இந்த பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. எத்தனையோ சகோதரிகள் வீட்டு வேலை செய்யறாங்க ராஜா. அந்த வீட்டு வேலைகளை செய்ய பலனை தாங்க இயேசு சுவாமி. என் கர்த்தனை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இரவும் பகலும் பாராமல் வீட்டு வேலைகளை செய்கிற ஹாஸ்பிட்டலை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சிக் பேஷண்ட்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு போதுமான பலத்தை தாங்க. இந்த கிருபையினாலே நிரப்புங்க ராஜா. எல்லா டிரைவர்ஸ்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள், இந்த ஓலாவை ஓட்டுகிற பிள்ளைகள், பஸ் டிரைவர்கள் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடு வாகனங்களை ஓட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ வாகனங்கள் ரோட்டிலே கடந்து போகிறது ராஜா. அவங்கவுங்க பிஸியா போறாங்க தகப்பனே. ஆனா ஞானத்தோடு கடந்து போக அந்த ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க. எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆகாதபடிக்கு அவங்க வாகனங்களிலே கர்த்தர் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாக பின்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இதன் மத்தியில எத்தனை பிள்ளைகள் குடித்து வாகனங்களை ஓட்டுறாங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க இயேசு சுவாமி. குடி ஆண்டவரே தன் வீட்டையே கெடுக்கிறது ஆண்டவரே. மனைவி கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. எத்தனை வாலிப பிள்ளைகள் நாட்களிலே ஸ்மோக்கிங் பண்றாங்க ஆண்டவரே, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொடுங்க இயேசு சுவாமி. பெண்கள் இந்த நாளிலே கொடூரமான பழக்கங்களில் இருக்கிறாங்க ராஜா. அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க இயேசு சுவாமி. உம்முடைய ஆண்டவரே இருதயத்தை, உம்முடைய உள்ளத்தை ஆண்டவரே அசுசி பண்ற பிள்ளைகளை தொடுங்க சுவாமி, தொடுங்க. எல்லாவற்றையும் செய்துட்டு ஆண்டவரே சமூகத்திலே வந்து உட்கார்ந்தாங்க அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க தகப்பனே. நீங்க தொடுகிறமைக்காக நன்றி. வாரத்துல ஒரு நாள் அந்த ஆராதனைகளுக்கு சபைகளுக்கு கடந்து போகும்போது பயபக்தியோடு கடந்து போக உதவி செய்யுங்க தகப்பனே. என் தேவனை நான் பார்க்க போகிறேன், அவர் என்னை பார்க்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நோக்கங்களோடு கூட கடந்து போக உதவி செய்யுங்க ராஜா. என் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியக்காரரை கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, ஐயாவை மறைத்து என்னோடும் அவரோடும் எங்க எல்லாரோடும் கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு நிம்மதி உண்டு, உங்க வார்த்தை எங்களுக்கு சுகம் உண்டு, உங்க வார்த்தை எங்களுக்கு பலன் உண்டு, உங்க வார்த்தை படிக்க கேட்க ஞானம் பிறக்கிறது ராஜா. அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொடுக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாமா? தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நன்றி நன்றி நன்றி. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென்.
ஹalleluya ஆமென் ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாகும்படியாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சொல்லுங்க thank you Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. எங்கெங்கே இருந்த நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். வருகின்ற நாட்கள்ல இந்த இடம் நிரம்பி வழியும்படியாய் நேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு சித்தமான பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களை தேவன் தாமே அவர் அழைத்து வருவார். நாம விசுவாசிப்போம். குடும்பமானவர்களுக்கு எல்லாருக்கும் அநேகருக்கு சொல்லுவோம். எத்தனை பேருக்கு நாங்க போன் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லி, அவங்க பல வேலைகளில் இருக்கிறாங்க, பரவாயில்ல அடுத்த மாதத்திலாவது வாங்க அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறோம். நிச்சயமாய் அழைத்து வருவார். நாம் எதிர்பாராத புதிய முகங்களை கூட தேவன் சீக்கிரத்துல அழைத்து வருவார். சீக்கிரத்துல இந்த தெருக்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் சந்திப்போம். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொரு உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம ஆலயங்களுக்கு போனால்தான் தெரியும், ஜெப கூடாரங்களுக்கு போனால்தான் தெரியும், ஜெப வழிபாடு நடத்துகிற இடத்திற்கு போனால்தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த நியூஸ்களை பார்க்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார், எப்படியாய் நாம பிழைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கூட இல்ல, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க, அதை விட தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அதாவது பௌரிக்கு போங்க, கிட்வே ஆஸ்பத்திரிக்கு போங்க, கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒவ்வொருத்தரும் நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த தெருவில் அந்த ஃபுட்பாத்துல அப்படியே படுத்துன்னு இருப்பாங்க. அவங்க முகம் கழுவுனாங்களா தெரியல, நாஸ்டா பண்ணாங்களா எனக்கு தெரியல, அவங்க காப்பி குடிச்சாங்களா என்னன்னு தெரியல இல்லையா, அவங்க குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த ஃபுட்பாத்திலேயே படுத்திருப்பாங்க. அந்த நாள் கூட ஒருத்தரை டிராப் பண்ண நாங்க போனோம் கிட்வே ஆஸ்பத்திரியில. அது உள்ளெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்தா ஒரு பேஷண்ட்டை பார்க்க முடியாது. இவங்க எல்லாருக்காக ஜெபிக்கத்தான் உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், பலம் கொடுக்கிறார். காலில் வலி இருந்தாலும் கூட, சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆத்தும பாரத்தை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம ஏதோ ஆலயத்துக்கு அப்படி போனோம் அப்படி வந்தோம் இல்லையா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஆத்தும தாகத்தோடு கூட இருக்கும்போதுதான் வயல் நாடுகள் அந்த கேரளா பகுதியில் நடக்கிற அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் இல்லையா, எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனவங்க மாண்டு போனாங்க. இருக்கிறவர்களுக்காக, வீழ்ந்து இருக்கிறவர்களுக்காக இன்னும் எவ்வளவு பேர் உயிரோடு கூட இருக்கிறாங்களோ தெரியாது. அவர்களுக்காக ஜெபிக்கதான், நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கதான், நம்முடைய கர்நாடகா தேசத்திற்காக ஜெபிக்க, நம்ம பெங்களூர் பட்டணத்திற்காக ஜெபிக்கதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படிப்பட்ட சபைகளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இதான் ஆதாரம். இதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அதாவது இயேசுவை அநேகருக்கு சொல்லுங்க, அதே நேரத்தில் அநேகருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதுக்காக தான் தேவன் கிறிஸ்தவர்களை உண்டாக்கி இருக்கிறார். இதற்காக தான் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதற்காக தான் தேவன் சுகபலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் தான் நம்ம இன்றைக்கு ஒரு சில வசனங்களை நாம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறார், இன்றைக்கு நம்மை எப்படி வைத்திருக்கிறார். புனித பவுல் சின்னப்பர் வழியாக இந்த மார்ஸ் மேடையில சொல்லப்பட்ட விசேஷித்த ஒரு சத்தியம். இந்த அப்போஸ்தலர் 17வது அதிகாரம், The Book of Acts, அதுல
17வது அதிகாரத்துல நீங்க முழுமையாய் நீங்க வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல அந்த மார்ஸ் மேடையில நடக்கிறதான எல்லா காரியங்களையும் இந்த புனித பவுல் சின்னப்பர் பார்க்கிறார். அவங்க கடவுள் என்ற பெயர்ல, நல்லா கவனிங்க, கடவுள் என்ற பெயர்ல அவங்க சொல்லுகிற அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே வருகிறார். எல்லாம் பார்த்த பிறகு அந்த இடத்துல ஒரு வசனத்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? நாங்கள் செய்கிற இந்த தான தர்மங்கள், நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள், நாங்கள் கொடுக்கிற இந்த தசம பாகங்கள், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கு. அறியப்படாத தேவனுக்கு இதை நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த புனித பவுல் சின்னப்பர் தான் அந்த மார்ஸ் மேடையில வந்து திரளாய் நிற்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது. என்னது? நீங்க செய்யற ஒவ்வொரு வழிபாடும் நல்லதுதான். எதையும் நம்ம தவறா சொல்லக்கூடாது. அவங்க உள்ளத்துல ஒரு 10 ரூபாய் காணிக்க கொடுக்குறாங்க, ஒரு 10 ரூபாய் என்னமோ செய்யறாங்க, ஒரு 10 ரூபாய் தானம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த இருதயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி வாங்கி நம்ம வச்சுக்கிறதுக்காக அல்ல, ஏதாகிலும் 1-2 நீ கொடுக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறாராம். ஏழைக்காக, ஏழை எளியவர்களுக்காக நம்ம செய்யற ஒவ்வொரு தான தர்மத்தையும் நாம் ஆண்டவருக்காக செய்யறோமா, ஆண்டவர் அதை திருப்பி இரட்டத்தனையாய் நமக்கு தருவார். தனி பெரிய பாக்கியான்வார்கள். அதனாலதான் அங்க சொல்றாரு, நீங்க செய்யறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் சொல்றாரு, இங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே இந்த வசனம், அறியப்படாத தேவனுக்கு நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தெரியாத தேவனுக்கு நாங்கள் செய்கிறோம், பெயர் தெரியாத தேவனுக்கு நாங்கள் செய்கிறோம், இது கடவுளுக்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னீர்களே, அந்த அறியப்படாத தேவனை நான் அறிவிக்கவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த அறியப்படாத தேவன் அவர் யார்? அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கின பரமபிதாவாகிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார், அந்த பிதா எப்படி இருக்கிறார், அந்த தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டவே தான் அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் வழியாய் தான் உங்களுக்கும் நமக்கும் மீட்பு உண்டு. அவர் வழியாய் தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. அவர் வழியாய் தான் நமக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, செழிப்பு உண்டு. இன்னைக்கு நீங்கள் பிள்ளை பாக்கியத்தோடு கூட வாழ்கிறது ஒரே ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த வாழ்க்கை. அதனாலதான் அந்த ஆதாரம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? வாங்க, அங்கே 28வது வசனம் மாத்திரம் கன்னடத்துல படிக்கிறாங்க பாருங்க, சீக்கிரம் வாங்க. ಆತನಲ್ಲಿಯೇ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ, ಚಲಿಸುತ್ತೇವೆ, ಇರುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಕವಿಗಳಲ್ಲಿಯೂ ಕೆಲವರು ನಾವು ಆತನ ಸಂತಾನದವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இப்போ 25ல இருந்து ஒரு வசனம் படிக்கும். ஒருத்தர் தயவு செய்து எடுத்துக்கோங்க, நல்ல சத்தமா நிறுத்தி நிதானமா படிங்க, அவசரம் கிடையாது. 25, 26, 27, 28 இந்த 4 வசனத்தை ஒருத்தரை சத்தமா படிங்க. இதைத்தான் அன்றைக்கு புனித பவுல் சின்னப்பர் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அங்கே வேத சத்தியம் சொல்கிறது. என்ன சொல்றது? 25வது வசனம், அவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. பரலோகத்துல ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? 1000 பணிவிடை தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எத்தனை பேரு? 1-2 பேர் இல்லைங்க, 1000 பணிவிடை தூதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு. அங்க இரவும் பகலும் அவரை ஆராதிக்கிறவர்கள், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள். ஒவ்வொரு ஊருக்கு, எந்த ஊருக்கு நீ போனோம் அப்படின்னு சொல்லி அநேகரை அனுப்பி ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். ஆக எந்த ஒரு காரியமும் மனிதர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவனுக்கு அவசியமே கிடையாது. அடுத்த வசனம்,
மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடி இருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லையையும் குறித்திருக்கிறார். மனித குலம் முழுவதுமாய் ஒரே ரத்தம். என்ன ரத்தம்? ஒரே சிவப்பான ரத்தத்தினாலே உன்னை என்னைய உண்டாக்கி இருக்கிறாங்க. ஜாதி மதத்துல நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நீ வேற பாஷக்காரர், நான் வேற பாஷக்காரர் இருக்கலாம், நல்லதுதான், அதுல ஒண்ணும் தவறே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே. நான் சொல்லுங்க, உண்டாக்கின தேவன் சொல்றார், நம்ம எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். ஆண்டவராகிய கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் யாருக்காவது ரத்த குறைவு இருந்தா ஒருவேளை அவங்க குரூப் வேறையா இருக்கலாம், ஆனா எப்படி இருந்தாலும் உன்னோடு கூட ஒண்ணு சேருத இல்லையா? மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ரத்தத்தில உயிர் இருக்கிறது என்று சொல்லி லேவியராகமம் 17:11 படிக்கிறோம் இல்லையா? ரத்தத்தினாலதான் உயிர் இருக்கிறது. அதனாலதான் நம்ம எல்லாரையும் உயிர் கொடுக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர்கள் அல்லவே. தூரமானவர் அல்லவே. அவர்கள் முதல் லைன் என்ன சொல்கிறது? அவர்கள் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக, அதாவது கர்த்தராகிய அவரை தாம் உண்டாக்கின ஜனங்கள் தம் உண்டாக்கின தேவனை தடவியாகிலும், அதாவது கீழே விழுந்தாகிலும், பாவத்தில் இருந்தாகிலும், சாபத்தில் இருந்தாகிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படியாகிலும் குருடர் என்ன பண்ணுவாங்க? தடவி தடவி பார்க்குவாங்க இல்லையா? அப்போ ஆண்டவரை அறியாதிருக்கிற நம்ம எல்லாருமே குருடர் தான். நல்ல கவனிங்க, ஆண்டவரை தெரியாதிருக்கிற நம்ம எல்லாரும் யாரு? குருடர் தான். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனை அறியாதவர்களாகிய நாம் குருடர் தான். கண்கள் இருந்தும் தெரியாதவர்கள் தான். இதற்கு ஆதாரம் பாருங்க. எரிகோ வழியாய் ஆண்டவர் போய் கொண்டிருக்கும் போது நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா கண்ணு தெரியாத 10 மேல் குருடன் பாருங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல இல்லையா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் அவர் தான், ரட்சகர் அவர் தான், மீட்பர் அவர் தான், என்னை குணமாக்குற ஆண்டவர் அவர் தான் அவன் தெரிஞ்சுக்கிறார். உயிரோடு இருந்தவங்களா யாரும் இயேசுவே தாவீதின் குமாரன் யாரும் கூப்பிட்டாங்களா? யாரும் கூப்பிடவே இல்லை. பாருங்க, வழி ஓரத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த குருடன், பிறவி குருடன் பார்த்து சொன்னார், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே என் இயேசுநாதா எனக்கு இறங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஜனங்க இயேசுவை சூழ்ந்து கொண்டிருந்தாங்க. எவ்வளவு பேர் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வார்த்தைக்கு யாருக்கும் ஆண்டவர் அங்க செவி கொடுக்கலன்னா உண்மையா அவங்களை கூப்பிடல, யாரும் சரியா கூப்பிடல அவரை. அந்த ஆண்டவரை யார் என்று சொல்லி தெரியாம, அவர் மரியாளின் மகன், தச்சனுடைய மகன், அவர் நம்மில ஒருவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் நினைச்சாங்க. ஆனா குருடன் கூப்பிட்ட மாத்திரத்துல பைபிள் சொல்கிறது, அந்த குரலை கேட்ட உடனே இயேசு நின்று விட்டார் அப்படின்னு. இங்க வழி என்ன சொல்கிறது பாருங்க, அந்த கர்த்தராகிய தேவனை, உண்டாக்கின தேவனை தடவியாகிலும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவனாகிய ஆண்டவர் இப்படி செய்தார். செய்துட்டு 28வது வசனம் பாருங்க, முக்கியமான வசனம். ஏனெனில் அவருக்குள் அதான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறார். நீங்கள நானா யாரா இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் இல்லையா? நம்ம போனோன்னு என்ன சொல்றோம்? we are Christian அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் என், கிரைஸ்ட் இன், கிறிஸ்துவும் அவர்களும், கிறிஸ்துவும் நானும், அதான் அர்த்தம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவும் அவர்களும், கிறிஸ்துவும் நானும், கிரைஸ்ட் மீ அப்படின்னு சொல்ற அர்த்தம். அவருக்குள் என்ன பண்றோம்? நாம பிழைத்திருக்கிறோம்.
அசைக்கிறோம். அவருக்குள்ளதான் இன்றைய நாள் வரைக்கும் நீங்களும் நானும் நடமாடிக் கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளேதான் இன்றைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் உங்களிலே அநேக புலவர்கள், கவிஞர்கள், கவிதாசமாயிருக்கிறவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. முன்ன இருந்த கவிஞர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார்களாம். ஆமன்பானவர்களே, நிறைய கவிதைகளை, கவிஞர்களை குறித்து, பெரிய பெரிய ஞானிகளை குறித்து கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. விவேகானந்தர் முதற்கொண்டு நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் போதாது. இங்க பாருங்க, முன்னிருந்த ஞானிகள், முன்னிருந்த கவிதைக்காரர்கள், முன்னிருந்த புலவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு சாட்சினா என்னன்னே தெரியல. சாட்சி சொல்றதுனா என்னன்னு தெரியல. ஏன்னா சாட்சியாய் வாழ முடியல. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு. கோயிலுக்கு போகும்போது ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, அங்கிருந்து வெளியே வந்தனும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தனும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. ஒரு பங்கன் நடந்தா அவங்க சதி திட்டங்களே எல்லாம் மாறிடுச்சு. கிறிஸ்தவன் என்ற அந்த குணநலனே இல்லாம போகுது. எந்த ஒரு பங்கன் நடந்தா முன்னாலே நம்ம ஆண்டவரை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு தெரியுதே இல்லை. சாட்சியே மாறி போகுது. ஆனால் முன்னால் இருந்த புலவர்கள் எல்லாரும் அப்படியாய் வாழ்ந்தார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பார்களே. அவர்கள் ஆண்டவரை தேடினாங்க, தன்னை உண்டாக்கின கடவுளை தேடினாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, சாட்சியாய் வாழ்ந்தாங்க. அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவதிகள் இன்றைக்கும் ஆண்டவரோடு கூட, தேவ தூதர்களோடு கூட வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், குருத்தோலை கையில ஏந்தினவர்களாய், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களை குறித்துதான் புனித பவுல் சின்னப்பர் சொல்லுகிறார். ஆமோஸ் புத்தகம் வாங்க, 1067வது பக்கம். மத்தேயுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, ஒரு சில பேப்பர் பாருங்க, 1067வது பக்கம், பேஜ் நம்பர். அதுல 5ஆம் அதிகாரத்துல 6வது ஒரு வசனம், நல்ல ஒரு வசனம் சொல்லுகிறதுங்க. நாம இன்றைக்கு பிழைத்திருக்கணுமா? அவருக்குள்ளே நான் பிழைத்திருக்கிறேன், அவருக்குள்ளே நான் நடமாடுகிறேன், அவருக்குள்ளே தானுங்க நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சாட்சி இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு எழுந்து நடக்கிறதே அதாங்க. காலையில எழுந்திருக்கும் போதே, ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீங்களா ஆண்டவரே, என்னை தட்டி எழுப்பினீங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நீ எழுந்து உட்காரும் போதே, இந்த படுக்களை எழுந்து உட்காரும் போதே அப்படிதான் சொல்லி எழுந்திருக்கணும். ஆமன் பானவர்களே, இந்த குணநலன் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த நன்றி குணநலன் கட்டாயமாய் வரணும். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். திருகி கொள்ளிரி. அல்லேலூயா. ಯಾರ ಕಡೆಗೆ? ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ. ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಬಳಿಗೆ ನೀವು ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ, ಮನಸ್ಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. ಯೆಹೋವನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ, ಬದುಕುವಿರಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ. ಯೆಹೋವನಾದ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನೀವು ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಬದುಕುವಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ತಿರುಗಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ಆತನು ಬೆಂಕಿಯೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ವಂಶದೊಳಗೆ ನುಗ್ಗಿಯಾನು. ನುಂಗುವ ಆತನ ರೋಷಾಗ್ನಿಯನ್ನು ಆರಿಸುವುದಕ್ಕೆ ಬೆತಲೇಲಿನಲ್ಲಿ ಯಾರೂ ಇರರು. தேவன் பக்கமாய் திரும்புங்க. உட்காருங்க, நீங்க தேவன் பக்கமாய் திரும்புங்க, தேவன் பக்கமாய் திரும்புங்க, அப்பொழுது நீங்க வாழ்வீர்கள். அல்லேலூயா. அப்படி திரும்பாமற் போனால் அக்கினி வரும், பாதாள அக்கினி வரும், உங்கள் எல்லாரையும் அழித்து போடும். படிங்க 5:6. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தராகிய தேவனை தேடுங்கள். பத்தியா,
உங்களை உண்டாக்கின தேவனை தேடுங்கள். கர்த்தர் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கினவர் அந்த அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் உண்டாக்கி நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவர், வாழ வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமாங்க, ஒரே ஒரு வழிதாங்க. இந்த உலகத்துல இத்த தேடு, அத்த தேடு, அங்க ஓடு, இங்க ஓடு, எங்க ஓடு, என்னென்னமோ ஓடி இருக்கிறோம் நாம. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையே இல்லாத இருக்கு. எத்தனை கணவன் மனைவி இன்றைக்கும் பிரிந்திருக்கிறாங்க. எத்தனை கணவன் மனைவி மத்தியத்துல இன்றைக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. கணவர் எங்கம்மா என்னம்மா பண்றாரு? அவர் இல்லைங்க, அவர் இறந்து 3 வருஷம் ஆச்சு, அவர் இறந்து 4 வருஷம் ஆச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் தவறி போயிட்டாருங்க, அவர் போனவர் தான் இன்னும் வரவே இல்லைங்க. நாங்க 2 பிள்ளைங்களோடு கூட இருக்கிறோம். எத்தனையோ சகோதர சகோதரிகளை நாங்க பார்க்கிறோம். சாட்சி சொல்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை தேடுங்கள், தன்னை உண்டாக்கின தேவனை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் ரகசியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுங்க. ஏன் கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஜோசப் சர்ச் எதிர்க்க ஒரு வாலிப மகள் இல்ல, போன ஜாஸ்தி பார்க்காதம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. போயிடுச்சே, நஷ்டம் யாருக்கு? அந்த பொண்ணுக்கா? இல்லையே, பெத்த அம்மாவுக்கு தான், அப்பாவுக்கு தான். கடந்த 4-5 மாசத்துக்கு முன்னால் அந்த அதே பீடியல் லெவலில் ஒரு வாலிப பையன், 27 வயசு பையன், படிச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிறியப்பாங்கன்னா வேலைக்கு போக கூடாதான்னு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிறான், எங்க அம்மா ரொம்ப டென்ஷன் பண்றாங்கடா, என்ன வேலைக்கு போ வேலைக்கு போ. மறுநாள் பார்த்தா அவனும் சூசைட் பண்ணிக்கிறான் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொண்ணாங்க, ஜோசப் சர்ச்சில் நல்ல ஆக்டிவா இருந்த பொண்ணு. 2nd PUC படிச்சு 1st கிளாஸ்ல பாஸ் ஆகிக்குதுங்க. 1st கிளாஸ்ல பாஸ் ஆகிக்குது. 100க்கு 40 மார்க் எனக்கு கம்மியாக தான். அதான் டிஸ்டன்ஷன் லெவலில் வந்து அந்த ரிசல்ட் கூட பார்க்காத போயிடுச்சுங்க. அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வேதனைப்படுவாங்க, உங்க சொந்த பந்தங்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் ஒருவராலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஒருவராலும் அமைக்கப்படாத பாதாள எரிகிற அக்கினி ஒரு நாள் பட்சித்தாங்க. நம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பாமற் போனால், மனம் திரும்பாமற் போனால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமற் போனால், விசுவாசியாம போனா, நான் அப்படியே இருப்பேன் நார்மல் கிறிஸ்டியன், ஒரு சண்டே கிறிஸ்டியன் இல்லையா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன், குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன், ஈஸ்டர் கிறிஸ்டியன், அந்த மாதிரி ஒரு நாள்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும், சண்டே ஒரு நாள் போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, தண்டனை நமக்காக காத்திருக்கும். நம்ம அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திரும்பி நம்முடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, நம்முடைய குடும்பத்தை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய முழு குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், வாழ வைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம செய்யாம போனா என்ன நடக்கும், ஆண்டவர் அந்த சந்ததிக்கு என்ன செய்வார் என்று சொல்லி அதிலே முன்னால 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. 4 அத்தியாயம் 2 வாக்கியம் முன்னால பேஜ் 4:12 பாருங்க. ஆண்டவரை நீங்களும் நானும் சந்திக்கிறதற்கு இன்னைக்கு நாம தேடாம போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாம தேடினோம் அப்படின்னு சொன்னா, நாளைய தினத்துல அவரை நாம எப்படி சந்திப்போம் என்று இங்க வேதம் சொல்கிறது. படிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, நல்ல சத்தமா படிங்க. ஆகையால் இஸ்ரவேலே. ஆகையால் இஸ்ரவேலே. யார் அந்த இஸ்ரவேலே? நீங்க நான் தாங்க. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், the chosen people, தேவனால் அறிந்த people. அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதோம் கோமோரால என்னென்ன நடந்துச்சோ அப்படியே நானும் உனக்கு நான் செய்வேன்.
எப்போ என் பக்கம் நீ திரும்பாமற் போனால், மனம் திரும்பாமற் போனால், என்னை தேடாமற் போனால், நீ வாழ்க்கைப்படாமல் இருக்கும் போது சோதோம் கோமாராவிலே நடந்த அந்த அக்கினி மழை உன் தேசத்திலும் வரும், உன் வீட்டுக்குள்ள வரும், உன் வாழ்க்கையில வரும். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால், இப்படி நான் உனக்கு செய்ய போகிறபடினால உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆபத்து விபத்தெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க கூடாது ஆண்டவரே, என் குடும்பத்தில நடக்க கூடாது ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்க கூடாது ஆண்டவரே அப்படி நீ சொல்லுவாய் என்று சொன்னால், உன் தேவனை சந்திக்க நீ ஆலயத்துக்கு வா. உன் தேவனை சந்திக்க வேதத்தின் பக்கமாய் திருப்பு. உன் தேவனை சந்திக்க நீ மனம் திரும்பு. உன் தேவனை சந்திக்க உன் பாவ வழிகள், அநியாய வழிகள், அக்கிரம வழிகள், துரோக வழிகள் எல்லாவற்றையும் விட்டு உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. சிறைவேளை கேள், உன்னை உண்டாக்கினவர் நான் தான், உனக்கு உயிர் கொடுத்தவர் நான் தான், எனக்குள்ளே உன்னை வாழ வைத்திருக்கிறேன், எனக்குள்ளே உன்னை நான் நடக்க வைத்திருக்கிறேன், எனக்குள்ளே நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. எந்த நேரத்தில் நான் வருவேன் என்று சொல்லி தெரியாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? புதிய ஏற்பாடு வாங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாருங்க. நாம் எப்படியாப்பட்டவர்களாய் தூரமா இருந்தாலும், தேவனை தேடாதவர்களா இருந்தாலும், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16-17. 1 Corinthians chapter 3 verses 16 and 17. மிக அருமையான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. நம்ம எவ்வளவாய் தூரமா இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம எப்படியாய் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. என்ன தகுதி இருக்குது பாருங்க, நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. 3:16 1 கொரிந்தியர் 3:16. ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರೆಂದು ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? ಇನ್ನೊಂದು, ಯಾವನಾದರೂ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಕೆಡಿಸುವನು. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಆಲಯವು ಪವಿತ್ರವಾದದ್ದು, ಆ ಆಲಯವು ನೀವೇ. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை, பாவ அநியாயத்துல, அக்கிரமத்துல, துரோகத்துல, கடவுளை தேடாதவர்களாய் வாழ்ந்த நம்மை அவரை சந்திக்கும்படி ஆயத்தமா இருந்து சொல்லிட்டு என்னமா ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க புனித பவுல் சின்ன பிரபுடியாக. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். சீக்கிரம் படிச்சிருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இதை நிறைய பேர் தெரியாதவே இருக்கிறாங்க. உள்ளத்தில வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள எனக்குள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனாலதான் நம்ம பாடணும் இல்லையா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆவியின் தண்ணீரை ஊற்றுங்க, அக்கினியின் தண்ணீரை ஊற்றுங்க, அபிஷேகத்தின் தண்ணீரை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். எதுக்காக? அவருடைய ஆலயமாய் நான் மாறணும், தேவன் வாசம் செய்கிற இடமாய் நாம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனம் என்ன சொல்றாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த சுத்தமான இருதயத்தை நீ கெடுத்தால் ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை என்னையும் கெடுப்பார். நம்ம வாசம் செய்கிற ஆலயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது நம்முடைய இருதயம். உன்னை என்னை பார்த்துதான் சொல்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நான் வாசம் செய்கிற இடம் எது? உன்னுடைய இருதயம் தான். அதை சுத்தமா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லாமல் போனால் ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயமாய் கணக்கு கேட்பார். அதுக்கு 2-3 பேஜ் வாங்க சீக்கிரம். 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். அங்கே பாருங்க, நீங்களும் நானும் வாழ்கிறது யாரால? நீ நானும் பிறகு யாருக்காக வாழணும் இல்லையா? இவ்வளவு நாள் நமக்காக வாழ்ந்துட்டாங்க இல்லையா?
எவ்வளவோ பேருக்கு வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவோ பிள்ளைங்களை பெற்றெடுத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15 கவனிங்க. எவ்வளவோ பேரை பெற்றெடுத்திருக்கிறோம், எத்தனையோ பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறோம் இல்லையா? எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு நன்றி நினைக்குதுங்க? எத்தனை சொந்த பந்தங்கள் நன்றி நினைக்கிறாங்க? ஆச்சா 2 கொரிந்தியர் 5:17 எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு நன்றி நினைக்கிறாங்க? கேக்குதா? கேக்குறீங்களா? எத்தனை பிள்ளைங்களை வளர்த்து விட்டுக்கிறீங்க? எத்தனை பிள்ளைங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க? எத்தனை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி இருக்கிறீங்க? எந்த பிள்ளைங்க நினைக்குது இன்னைக்கு? நன்றி நினைச்சு எத்தனை பேர் வராங்க இன்னைக்கு? பிள்ளைங்களே வருது இல்லைங்க, சொந்த பந்தங்களே வருது இல்லைங்க. இருக்கிற வரைக்கும் தான், கொடுக்கிற வரைக்கும் தான், பிரியாணி போடுற வரைக்கும் தான் இல்லையா? அதுக்கப்புறம் எங்க இருக்கிறேன்னு தெரியுதே இல்லை. பாஸ்டர் கிட்ட வந்து கேட்டார் ஊழியக்காரர்கிட்ட, எங்க அப்பா அம்மா எங்களை நினைக்கிறதே இல்லைங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னான். அதுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டார், உங்க அப்பா அம்மாவை நீ எத்தனை முறை போய் பார்த்த? கரெக்டான கேள்வி இல்லையா? எங்க அப்பா அம்மா எங்களை நினைக்கிறதே இல்லை. சரிப்பா, பரவாயில்ல விடு, அவங்க என்ன பிஸியா இருக்கிறாங்களோ, வயசானவங்க. நீ எத்தனை முறை நினைச்ச? நீ எத்தனை முறை போன் பண்ண? நீ எத்தனை முறை அவங்கள போய் பார்த்த? நீ எத்தனை முறை அவங்கள நீ விசாரிச்ச? அப்படின்னு அவன் தலைக்கீழ போட்டுருந்தாங்க. வசனம் நல்ல கவனிங்க. 2 கொரிந்தியர் 5:15 இனி நாம ஆண்டவர் நம்மளை வாழ வச்சுட்டார். அவருக்குள்ள வாழுகிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள்ள நடக்கிறோம். நாம இனி நம்ம யாருக்காக வாழணும் பாருங்க. வசனம் சொல்லுது, படிங்க. ತಮಗಾಗಿ ಜೀವಿಸದೆ ತಮಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಎದ್ದು ಬಂದವನಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂತಲೇ ಆತನು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಸತ್ತನು. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்றே பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்கள் என்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று தியானித்திருக்கிறோம். இனி நமக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக வாழ்றதை விட நான் இயேசுவுக்காக வாழ்வேன். நித்திய வாழ்வு அப்பதாங்க நமக்கு கிடைக்கும். நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வேன், இயேசுவுக்காக ஏதாவது தான தர்மத்தை செய்வேன், இயேசுவுக்காக இயேசுவின் நாமத்தை யாருக்காக சொல்லுவேன், ஒருத்தருக்காவது சொல்லுவேன் அப்படின்ற எண்ணத்தோடு கூட இனி நான் படுத்திருக்கிறது எனக்காக அல்ல, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன். அல்லேலூயா. அப்படியாக தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நித்திய காலமாய் உன்னை என்னையும் வாழ வைப்பார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அப்படியே வாங்க 1 தெசலோனிக்கேயர், சீக்கிரம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் எப்படியாய் விழுத்திருக்கிறோம். இன்னைக்கு வசனத்தை படிச்சோம் இல்லையா? அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள். வெளிச்சம் என்று சொன்னால் அந்த ஒளி, அந்த ஒளியின் தேவன் இயேசு. நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார் இல்லையா? ஒளியாய் பிரகாசமாய் இருக்கிற பிள்ளைகளாய் உங்க முகங்கள் பிரகாசமா இருக்கணும். தூங்கி போன மூஞ்சி மாதிரி இல்ல, சோர்ந்து போன மூஞ்சி மாதிரி இல்ல இல்லையா? துக்கமா இருக்கிற மூஞ்சி மாதிரி இல்ல. உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும், உங்க முகம் ஒரு மாதிரி பிரகாசமா இருக்குதுங்க, ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடாது. யாரும் என்னன்னு பரிதாபப்படக்கூடாது. ஐயோ ஏமா அப்படிங்கிற, ஏமா அப்படிங்கிற அப்படின்னு, ஏப்பா அப்படிங்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுடைய முகங்களை பார்த்து நீ பிரகாசமா இருக்கிற, முகத்துல ஏதோ ஒரு நல்ல வெளிச்சம் வருது. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தியா, இப்பதான் பைபிள் படிச்சியா, இப்பதான் எனக்காக நீ ஜெபம் பண்ணியா, தேசத்துக்காக ஜெபம் பண்ணியா, அப்படிப்பட்டவருடைய முகங்கள் தான் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இல்லையா? அதனால இங்க வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு 1 தெசலோனிக்கேயர் 5:10 போதுமா? நாம் விழித்திருக்கும் ಎಚ್ಚರವಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, ನಿದ್ರೆಯಲ್ಲಿದ್ದರೂ ಸರಿಯೇ, ತನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿಯೇ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತನು. நம்ம யாரா இருந்தாலும் கூட சரி. படிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:10 நாம்
விழித்திருப்பவர்களானாலும் பத்தியா, விழித்திருக்கிறவர்கள் ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ள எப்பொழுதும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தாலும் கூட சரி, நித்திரை அடைந்தவர்களானாலும் மரித்த விசுவாசிகளாய் ஒருவேளை நீ இருந்தாலும் கூட சரி, தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி நாம் எல்லாருமாய் அவருக்குள்ளே அன்பாய் எந்த ஒரு பாக பிரிவினை இல்லாதபடிக்கு அவருக்குள்ளே நாம் வாழும்படிக்கு அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. நம்ம யாரா இருந்தாலும் நாம் எல்லாரும் அவருக்குள்ள என்ன பண்ணுமா? பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 11வது வசனம் படிச்சிருங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அதுக்கு முன்னால பேஜ் வாங்க. அது கலாத்தியர் 3:11 படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் பாருங்க, இங்க இன்னும் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லோரும் பிழைத்திருக்கிறவர்களாய் பக்தி விருத்தி உண்டாயிருக்கும் பொருட்டு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைத்து, கடைசியாய் இதே புனித பவுல் சின்னப்பர் கலாத்தியருக்கு சொல்லும் போது, என்றைக்கு உனக்கு எனக்கு சொல்றார். 3ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். 3:11 3:11 வேகா. நியாயப்பிரமாணத்தினாலே, நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் நியாய பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறது இல்லை என்ற அந்த ரகசியம் வெளியரங்கமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பைபிளை ராவும் பகலும் படிச்சு இந்த நீதி நியாயங்களின் படி நீங்களும் நானும் நடக்கிறதுனால ஒருபோதும் நாங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இதோடு கூட மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இதனால பைபிளை படிக்க கூடாது என்று சொல்ல, பைபிளை படிங்க, தியானம் பண்ணுங்க, விசுவாசிங்க, அப்பொழுதுதான் பரலோகத்தை அடைய முடியும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதாங்க ஆதாரம். நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், நாம் அவருக்குள்ளே நடக்கிறோம், நாம் அவருக்குள்ளே உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு படிக்கிறதுனால அல்ல, மாறாக இதோடு கூட நம் உள்ளத்திலே நாளுக்கு நாள் விசுவாசம் வளர்ந்தால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறவர்களா இருப்பார்கள். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்களா. ஆமன் பானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கரெக்டா படிச்சாங்களா? இன்னொரு வாட்டி படிக்கிறீங்களா? சீக்கிரம் 11வது வசனம் சீக்கிரம் படிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் இருந்தாதாங்க இந்த நியாயப்பிரமாணத்தை நீ நாம கடைபிடிக்க முடியும். விசுவாசம் இல்ல அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை தொடவே மாட்டோம், பைபிளை தொடவே மாட்டோம், கோயிலுக்கு போகவே மாட்டோம், ஜெபம் பண்ணவே மாட்டோம். நம்முடைய குடும்பத்துல ஜெபம் நடக்காது. நம்முடைய குடும்பத்தை ஜெபத்திற்காக விட்டு கொடுக்கவே மாட்டோம், திறந்து கொடுக்கவே மாட்டோம். ஆண்டவர் அதான் சொல்றார், நியாயப்பிரமாணம் மாத்திரம் ஒன்றிருந்தா போதாதப்பா, அதோடு கூட உனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம்னா என்ன? என் ஆண்டவர் இயேசுவால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் விசுவாசம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவன் இயேசுவால எல்லாமே நடக்கும். அதான் விசுவாசம்.
இந்த விசுவாசம் தாங்க நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். சம்பளமா எல்லாருமாய் கண்களை விடும். அவருடைய பரிசுத்த கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அவர் வாழ்கிறார், நம்மை வாழ வைக்கிறார். அவர் பிழைக்கிறார், நாமும் பிழைப்போம். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார், நம்மையும் உயிரோடு கூட வாழ வைக்கிறார். அவருடைய கரத்துல நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாருமாய் அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அறியப்படாத தேவனை நான் அறிவிக்கவே வந்தேன் என்று சொல்லி அவருக்குள்ளே நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் நடமாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் உணர்த்தின வார்த்தைகளுக்காக, பரிசுத்த ஆவியானவர் வழியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி 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 என்று நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, இல்லாவிட்டால் அவியாத அக்கினியில போடப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், உம்மை பின்பற்றுகிறவர்களாய், இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், முழு மனதோடு கூட நம்பி வருகிறவர்களாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம் என்று யோசுவா சொன்னது போல உம்மை சேவித்து ஆராதனை செய்து உமக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றின கிருபைக்காக உமக்கு கொடாக்கொடி நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் ஆண்டவரே, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பேத்தி பிள்ளைகளையும் சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள் வழியாக, சகோதரிகள் வழியாக, சகோதரர்கள் வழியாக, இந்த ஆன்லைன்ல ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு வழியாக, எங்கள் சந்ததி வழியாய் நீர் ஆசீர்வதியுமான நான் உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தையும் என் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பிழைத்திருக்கிறது போல நாங்களும் பிழைத்திருக்க உதவி செய்யுங்க. நீர் நடமாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல நாங்களும் நடமாடி வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவே, நீர் உயிரோடு கூட இருக்கிறது போல நாங்களும் உயிர் வாழ்கிறவர்களா எங்களை மாற்றுவாங்க. அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. எங்கள் முழு குடும்பத்தை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லா குடும்பத்தையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டின் ஓனராகிய லியோ ராஜேஷையும் அவருடைய தாய் தகப்பனையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இங்க ஓட்டி கொண்டு போகிற ஒவ்வொரு வாகனத்தில போகிற ஒவ்வொருவரையும் ஞானமாய் நிறுத்தி நிதானமாய் போக ஆண்டவரே, கர்த்தர் எந்த ஒரு டென்ஷன் இல்லாதபடி ஆண்டவரே போக வர, எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் நடக்காதபடி ஆண்டவரே, எங்கள் தெருவை, எங்கள் ஏரியாவை, எங்கள் தேசத்தை, எங்கள் கர்நாடகா தேசத்தை, எங்கள் பாரத தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் நீர் மனம் இறங்கும். உம்மை தேடுகிறவர்களா எங்களை மாற்றும். சீக்கிரத்தில் உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறவர்களா எங்களை மாற்றும். அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே கொடுக்கிறோம். ஆரம்பத்தில் எந்தெந்த நோயாளிகளுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபித்தோமோ அவர்கள் எல்லாருடைய செபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி எல்லா பண கஷ்டத்திலிருந்து
தேவன் நீங்களாக்கி ரட்சியம் ஆண்டவர். வெளியூர் பயணத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவர். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே நல்ல ஒரு தேவ சமாதானத்தை கொடுத்து அவர்களை பிழைத்திருக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. திறக்கப்படாத எல்லா கர்ப்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால திறக்கும்படியாய் செய்வீராக. திருமண வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. நன்றாக படித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாய் செய்வீராக. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதியுமாக. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருமாய் தங்களுடைய வலதுகை இருதயத்தின் மேல் வைத்து சத்தமாய் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நம்ம எல்லாருக்குள்ளும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட பிழைத்திருக்கும்படியாய் செய்வாராக. ஆமென். 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Lord. Praise the Lord. நம்மோடு கூட வார்த்தைகள் ஒன்னொன்றும் இதோ பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் அது தெவிட்டாத ஒரு அமுதமாக இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நாம படிக்கும் போது நினைக்கணும். பாருங்க, இந்த நாள்ல ஆண்டவர் அழகா சொல்றார், அவருக்குள் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இது மூன்று காரணம் நம்ம சந்ததியெல்லாம் சேர்த்து வந்துச்சுங்களா. அது போல நாமளும் இந்த நாளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நாம் நடக்கணும்னா அவருக்குள்ள பிழைக்கணும், அசைக்கணும், இருக்கணும். அப்போதுதான் இங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா, தேவனை தேடுகிறவர்கள் என்ன ஆவாங்களாமா? பிழைப்பார். நம்ம தானே படிச்சோம், தேவனை தேடுகிறவர்கள் என்ன ஆவாங்களாமா? பிழைப்பார்கள். இல்லாவிட்டால் நம்ம என்ன வரும்? தேவனுடைய கோபங்கள், அழியாத அக்கினி வந்து நம்ம சுட்டெரிக்கும், பட்சிக்கும் என்று சொல்கிறது. ஆகவே நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்கிறது. ஆகவே கடைசி பாடலாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி உங்க ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களே முதல் பாடல். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தைத்தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், தந்தைத்தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டாலும், நித்தித்தாய் இந்த தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நித்தித்தாய் இந்த தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பதறாதே. கரங்களை கட்டி தேவன் இந்த நாளிலே வார்த்தை என்னும் விதையை நம் மத்தியில விதைத்திருக்கிறார். அதை ஆண்ட சமூகத்திலே கொண்டு வந்து நூறாக நம்ம அவருக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்யணும். ஆகவே பிழைப்போம், இருக்கிறோம், நம்ம எல்லாரும் வாழ போகிறோம், வாழ்ந்து தேவனுக்காக சாட்சியா இருக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். நிச்சயமாய் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். God bless you. Jesus coming soon. Hallelujah. Amen. Amen.